ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு வைங்க. ராஜன் சார், நீங்க ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க. சரிங்க சார். பிரைஸ் லார்ட் சார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்துல உம்முடைய சமூகத்துல கூடி வரும்படி தேவன் எங்களுக்கு செய்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளி வாயிலாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ள, எங்க வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ உதவியாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொடுக்கிற மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். விசேஷமாய் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு தேவ ஆவியானர் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கிருபை எங்களை நடத்தட்டும். வர வேண்டிய எல்லாரையும் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறாங்க. என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே ஓகேங்க தாஸ். சரி, நம்ம இந்த வாரம் எந்த பத்தி தியானிக்க போறோம்னா, சங்கீதம் 23வது அதிகாரத்தை குறித்து தான் இந்த அதிகாரத்தை குறித்து தான் தியானிக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு அதிகாரம் சங்கீதம் 23. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மனப்பாடமாவே தெரியும். ஒரு 6 வசனங்கள் தான் இருக்கு. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். இந்த நாளின் தலைப்பு வந்து மேய்ப்பனின் அக்கினி கொப்பி. முதல்ல மேய்ப்பன் அப்படின்னா யாருன்னு தெரியும். இந்த சங்கீதத்தை எழுதினவர் யாருக்கு தெரியும்? இந்த சங்கீதத்தை எழுதினவர் வந்து தாவீது. அவர் ஒரு மேய்ப்பன். முதல்ல அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, அவர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் எழுதின ஒரு அதிகாரம். இந்த இடத்துல மேய்ப்பன் அப்படின்னா யாருன்னா, நம்மளுடைய எல்லாருடைய மேய்ப்பர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சோ இந்த இடத்துல மேய்ப்பன் அப்படின்னு சொல்ல வரவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை மேய்ப்பன். அக்கினி குப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு நம்ம தங்கத்தை உருக்கிறதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன குடுவை வச்சிருப்பாங்க, மண்ணால செஞ்ச ஒரு குடுவை. அந்த குடுவையில தான் அந்த நகைகளை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உருக்குவாங்க, உருக்கி கட்டியாங்க. சோ அதுதான் அக்கினி குப்பி. அக்கினி குப்பின்னா ஒண்ணும் இல்லைங்க, தங்கத்தை உருக்குவதற்காக பயன்படுத்துகிற ஒரு சின்ன மண் பாத்திரம் தான் அக்கினி குப்பி. அதுல வச்சுதான் உருக்குவாங்க. உருக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அச்சுல வரும். சோ மேய்ப்பனின் அக்கினி குப்பி, இதுதான் தலைப்பு. அப்ப அக்கினி குப்பி, மேய்ப்பன்ட்ட ஒரு அக்கினி குப்பி இருக்கு. அந்த அக்கினி குப்பியில எப்படி வந்து ஒரு ரியலான ஒரு அக்கினி குப்பியில தங்கத்தையோ வெள்ளியோ எப்படி போட்டு புடமிடுறாங்க. அதை வந்து நெருப்புல காமிச்சு அதை சூடு பண்ணும்போது அதுல இருக்கிற இந்த இம்பியூரிட்டிஸ், தாமிரம் மற்ற அழுக்குகளை எல்லாம் என்ன பண்ணுது, வெளியே வந்துட்டு சுத்த தங்கமா மாறுது, சொக்க தங்கமா மாறுது. தெரிஞ்ச விஷயம். அதே போல மேய்ப்பனின் கையில ஒரு அக்கினி குப்பி இருக்கு. அந்த அக்கினி குப்பியில தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா புடம் எடுக்கிறார். எப்படி அங்க தங்கமும் வெள்ளியும் நெருப்பினால் புடமிடப்படுகிறதோ அக்கினி குப்பையில, அதே போல தேவனும் நம்மையும் என்ன பண்றாருன்னா புடம் எடுக்கிறார் அக்கினி குப்பிக்குள் வைத்து. அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து எப்படி புடம் எடுக்கிறார், அதை பத்தி தாவீது எப்படி பேசுறார் சங்கீதத்துல அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல இந்த அக்கினி குப்பினா என்னங்கிறது சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது. என்னோட ஸ்கிரீன் வந்து ஜம்ப் ஆகுது. கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி புடமிட்டப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய சொற்கள்
மண் குகை. இதுல மண் குகைன்னா எதை சொல்லுதுன்னா அந்த குப்பி, சின்ன குப்பி. அந்த குப்பியில 7 தரம் முழுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படியாப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா, அது அந்த அக்கினி குப்பியில, அந்த மண் குப்பி, அந்த குப்பியில 7 தரம் முக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் அப்படின்னு இதுல இருந்து சங்கீதக்காரன் வந்து பேசுறாரு. அப்போ மண் குகைகள் அப்படிங்கிறது தான் அந்த அக்கினி குப்பி, அந்த உருக்கிறதுக்காக பயன்படுற அக்கினி குப்பி. அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வந்து எப்படியாப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து மண் குகை, அக்கினி குப்பி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அந்த அக்கினி குப்பிக்கான வசனங்கள். நீதிமொழிகள் 17:3 அதேதான். வெள்ளி குகையையும் பொன்னை குடமிடும், வெள்ளி குகையும் பொன்னை குடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். இங்க வெள்ளிய வந்து அந்த அந்த சின்ன அக்கினி குப்பி, அதான் நம்ம முன்னாடி வசனத்துல பார்த்தோம். மண் குகை, இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் குகை. வெள்ளிய வந்து எது குகை, அந்த குப்பி. பொன்னையும் அதே தான் புடமிடும், சுத்தப்படுத்தும். அதே போல தேவன் இருதயங்களை சோதிக்கிறவர். நம்மளே என்ன பண்றாரு, அவர் சோதிக்கிறார். தேவன் வந்து ஒரு சோதனை வைக்கிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை, ஒரு சோதனை வைத்துதான் இப்ப நம்ம மனிதனை படைச்சப்ப பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் அவங்களுக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு சோதனை வைக்கிறார். அந்த சோதனையில விழுந்து போறாங்க. அது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன பண்றாருன்னா தேவன், உதாரணத்துக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு சோதனை வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, உன்னோட பையன் வந்து என்ன பண்ணு, எனக்காக பலி கொடு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சோதனை வைக்கிறார், ஒரு பரிசோதனை. பரிசோதனை வச்சுதான் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அவனை சோதிக்கிறார். இப்ப நம்ம யோசப் எடுத்துக்கலாம். யோசப்புக்கு ஒரு சோதனை யாரு மூலமா, அந்த அங்க இருக்கிற அந்த அவர் யார்கிட்ட போய் வேலை செஞ்சாரு, அவருடைய மனைவி மூலம் சோதனை இருக்கு. அவன் எந்த ஒரு சூழல்லையும் அவன் துன்பத்தை அனுபவிச்சவனுடைய முணுமுணுக்கல, தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கல, ஒரு காரியத்தையும் என்ன பண்ண செய்யல. அதே போல தானியேல் வாழ்க்கையில ஒரு சோதனை வருது. எங்க போடுறாங்க அவரை, சிங்க குகையில போடுறாங்க. அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சோதனை வருது. எங்க போடுறாங்கன்னா அந்த நெருப்புக்கு நடுவுல எரிகின்ற சூளைக்குள்ள போடுறாங்க. இப்படிங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா தேவன் ஒரு சோதனையை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட அந்த சோதனை வந்தது, அவரும் அந்த சோதனையை சந்திச்சார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்றாரு, சோதனைகளை கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல இந்த சங்கீதம் 23 இந்த 6 வருஷத்துல யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 23வது அதிகாரத்தில் உள்ள இந்த 6 வசனங்களையும் யாராவது ஒருத்தர் வந்து வாசிங்க. கையில மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். வாசித்த நல்ல ஒரு அழகான சங்கீதம், மிகவும் அருமையாக சுகந்தாலும். முதல் வசனமே சங்கீதம் 23:3 பாத்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்ப என்னுடைய மேய்ப்பர் யாருன்னா தேவன் தான் என்னை மேய்க்கிறார். அதனால என்ன பண்ண, எந்த சூழ்நிலையும் என்னை கீழே விட்டுற மாட்டார். இதான் நம்ம வாசிக்கிற முதல் வசனம். சோ இதை வந்து ஒரு 4 சப்டாபிக்ல பார்க்கலாம். முதல்ல பார்க்கறது மேய்ப்பனின் குணங்கள், என்னென்ன குணங்கள் பார்ப்போம். ஒரு மேய்ப்பன்னா அவங்கள்ட்ட என்னென்ன கேரக்டர் இருக்கு, அவங்க எப்படி வந்து தன்னுடைய முந்தைய பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு பார்க்க ஆவியானுக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை முளைங்கள் என்ப ஆண்டவரே, இந்த நல்ல நாளை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக நாங்கள் அனைவரும் கூடி ஒரு சத்தியங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று
ஆண்டவரே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து உமது சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை புரிந்து கொண்டே நாங்களோடு மற்றவர்களோடு பகிரவும் தேவன் உதவி செய்யும்படியாக இடத்தில் செஞ்சுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆவியான முறை கொடுங்க. பேசுகிற அடிமையை மறைங்க. அடிமையும் உங்க வாயாக மட்டும் கொடுக்க தேவன் கிருபை செய்யுங்க சாமி. ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இதை எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து இன்னும் நாங்கள் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு இந்த நாள் இந்த சத்திய வசனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. முதல்ல நம்ம பார்க்கிற தலைப்பு மேய்ப்பனின் குணங்கள். ஒரு மேய்ப்பனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு இதுக்கு பார்த்தோம்னா யோவான் 10வது அதிகாரத்துக்கு வரும். யோவான் 10வது அதிகாரம் 3, 4 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு. அப்ப ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நன்றாக அறிஞ்சிருக்கான். எந்த அளவுக்கு நன்றாக அறிஞ்சிருக்கான, ஒவ்வொரு ஆட்டையும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவனுக்கு அந்த ஆடுகளை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா, மேய்ப்பன் யாருன்னு தெரியுது, அவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குது. இப்போ தேவன் நம்மளுடைய மேய்ப்பன்னா நம்ம அவருடைய மந்தையில் விடுகள். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் தேவன் என்ன பண்றாரா, நன்றாக தெரிந்து வச்சிருக்கிறார். எப்படி அங்க மேய்ப்பன் அந்த ஆடை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவனுக்கு தெரியுதோ, அதே போல நம்மளுடைய நம்மளுடைய பத்தின எல்லா விஷயங்களும் என்னன்னா தேவனுக்கு நன்றாக தெரியும். இதுதான் நம்ம பார்க்குற முதல் இது. இப்போ தேவனுக்கு ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையில அவனுடைய எல்லா விஷயங்களும் தெரியும். ஃபர்ஸ்ட். அடுத்தது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறபடின்னு அவனுக்கு பின் செல்கிறது. பொதுவா மந்தையர்கள் பல ஆடு மேய்ப்பவர்கள் பின்னால நடந்து ஆடை முன்னாடி ஓட்டிட்டு. ஆனா இங்க இந்த மேய்ப்பர் என்ன பண்றாருன்னா முன்னால நடந்து போறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல அவரை தாண்டி தான் என்ன பண்ணணும், ஆடுகளுக்கு முதல்ல அவர் என்ன பண்றாரு, அவரை சிங்கமே வந்தா முதல்ல என்ன பண்ணணும், மேய்ப்பனெல்லாம் அடிக்கணும். மேய்ப்பன் அடிச்சுதான் ஆளுகிட்டே வரும். அந்த அளவுக்கு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றார், மேய்ப்பன் முன்பாக நடந்து. இங்க நம்மளுடைய மேய்ப்பன் என்ன பண்றாருன்னா நமக்கு முன்பாக நடந்து போகிறார். இதுல பாக்குறோம், கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறார். எல்லா விஷயங்கள்லையும் அவருக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். இது ரெண்டாவது. முதல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ரெண்டாவது, அவர் ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நடந்து போறவர் அல்ல, அவர் என்ன பண்றாரு, முன்னாடி நடந்து போகிறாரு. பார்க்கணும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகின்றார். இது ரெண்டாவது கருத்து. அடுத்தது லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல சொன்னா, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு மேய்ப்பனுடைய குணம் என்னன்னா, அது ராத்திரியோ பகலும் எப்பொழுதும் என்ன பண்றாங்க, அந்த மந்தையை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதேதான் மேய்ப்பனுடைய குணமும். இரவும் பகல என்ன பண்றாங்க, தங்களுடைய மந்தைய மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து இல்ல மற்ற மனிதர்கள்ட்ட இருந்து திருடர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக இரவும் பகல என்ன பண்றாங்க, அது மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போலதான் தேவனை என்ன பண்றார், அவருடைய மந்தைய நாடுகளாகிய நம்ம மேல எப்பவுமே ஒரு நம்மளுடைய அவருடைய பார்வையில தான் வச்சுக்கிட்டு இருக்கார். இங்க எப்படி மேய்ப்பன் இந்த மதையை பாதுகாக்கிறாங்களோ அதே போல நம்மளை எப்படின்னா பாதுகாக்கிறாங்க. அடுத்து 3வது குணத்தை பார்க்கலாம். 4வது யாத்திராகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். அப்போ மேய்ப்பனுடைய இன்னொரு குணம் என்னன்னா, இந்த ஆடுகளை என்ன பண்றாங்க, அதுக்கு தாகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொண்டு போய் என்ன பண்ணும், சரியான நேரத்துல தண்ணீர் குடிக்க கொடுக்கும். இதுவும் மேய்ப்பனுடைய குணம். மேய்ப்பன் தனிப்பட்ட முறையில அறிந்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்டை பத்தியும். அடுத்தாப்புல இரவு பகலும் அதை பாதுகாக்கிறாங்க. தேவையான பொழுது என்ன பண்றாங்க, தண்ணீர் கொடுக்குறாங்க. ஆடுகளுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, நடந்து போறாங்க. முதல்ல அவங்க தன்னை முன்னாடி கொண்டு போறாங்க. அடுத்தது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 மற்றும் 35 வசனம் வாசிப்போம். இது தாவீது சொல்லுகிற விஷயம். அவங்க முன்னாடி மேய்ப்பனாக இருந்தார். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும்
ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். தாவீது என்ன சொல்றாருன்னா, ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் நான் என்ன பண்றேன், இந்த என்னுடைய மந்தை நாட்டை அது பிடிச்ச போது அதை போய் அடிச்சு கொண்டு போட்டு அந்த ஆட்டை மீட்டு கொண்டேன். அப்போ தன்னுடைய உயிரையும், ஒரு ஆடுதானே முன்னா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பன் விடாம ஒவ்வொரு ஆட்டுக்காகவும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து என்ன பண்றாரு, ஆட்டை பாதுகாக்கிறார். இதே போலதான் தேவன் என்ன பண்றார், நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய உயிரை கொடுத்து பாதுகாக்கிறார். ஒரு கருத்தா பார்ப்போம். யோவான் 10:11 மீண்டுமாகவும் இங்க என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவனும் அதேதான், ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்றான், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேய்ப்பனுடைய குணங்கள் எல்லாம் பார்ப்போம். அதே போல தேவன் நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்காக நம்மளை சரியான பாதையில கொண்டு போறதுக்காக, நம்மளை சரியான பாதையில நடத்துறதுக்காக, நம்மளுடைய பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாரு, அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தாருங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ மேய்ப்பனுடைய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆட்டையும் அறிஞ்சிருக்கிறாரு, ஆட்டுக்கு முன்பாக செல்கிறார். அடுத்தது சரியான டைம் என்ன பண்றாருன்னா, தண்ணீர் அண்டையில கொண்டு போய் நடத்துறார். மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறார். இரவு பகல் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. மேய்ப்பனின் குணத்தை. அடுத்தது இந்த அதிகாரத்துக்கு மேய்ப்பனின் வழிநடத்துதல். பொதுவா மேய்ப்பன் எப்படி நம்மளை வழிநடத்துறார், இங்க மேய்ப்பன்கிறது தேவன். தேவன் நம்மளை எப்படி சரியான பாதையில வழிநடத்துறார், என்ன மாதிரி பாதையில வழிநடத்துறாங்க இரண்டாவது கருத்தா பார்க்கும். சங்கீதம் 23:6 வசனம், இதான் கடைசி வசனம். உங்க சுகந்தா வாசத்துல கடைசி வசனம் இந்த அதிகாரத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ மேய்ப்பனாகிய தேவன் நம்மளை எங்க கொண்டுட்டு போறாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டுட்டு போறாரு. அதான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப எதை நோக்கி நம்மளை நடத்துறார் தேவன் அப்படின்னா, தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடுங்கிறது எதுன்னா பரலோகம். அப்ப நம்மளை எப்படி எந்த பாதையில நடத்துறாருன்னா, பரலோக பாதையில நடத்துறாரு. அல்டிமேட்டா அவர் எங்க கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார் வழி நடத்தி அப்படின்னா, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருடைய வீட்டுல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் இதை நோக்கிதான் அவர் நம்மளை என்ன பண்றாரா நடத்துகிறார். இந்த நடத்தும் பொழுது இந்த பூமியிலிருந்து நம்மளை எங்க கொண்டு போய் அவர் நடத்தணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இவர் நடத்தும் பொழுது என்னென்ன பாதையில நம்ம நடந்து போறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து இந்த பாடத்துல இருந்து கத்துக்கிற விஷயம் என்னன்னா, நான் தேவனுடைய வீட்டிற்கு போறதுக்கு போகும் பொழுது நான் வழியில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கணும், எந்தெந்த இடத்துக்கு தேவனை நடந்துட்டு போவார், என்னுடைய மேய்ப்பன் யாருன்னா தேவன். தேவன் தான் என்னுடைய மேய்ப்பன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு இந்த அந்த ஒரு பார்வையில இந்த பாடத்தை பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். சங்கீதம் 23:3 இந்த வசனத்தை முதலாவது வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இது 3வது வசனமா வாசிப்போம். அப்போ தேவன் நடத்துகிற பாதை எந்த பாதையில நடத்தி கொண்டு போவார் கர்த்தருடைய வீட்டுக்குன்னா, நீதியின் பாதை. நீதினா நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், நிறைய பேசியிருப்போம். நீதியின் பாதைனா என்ன, அவருடைய சிங்காசனமே நீதியின் மேலதான் இருக்குங்கிறத பார்த்தோம். நீதினா என்னன்னா, அது தேவனுடைய கற்பனை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ தேவன் என்ன பண்றாரு, நீதியின் பாதைகளை நடத்துறார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர் அப்படிங்கிறதுனால நம்மளையும் நீதி முன்னாக்கணும்னு பாக்குறார். அதனாலதான் அவர் நீதியின் பாதைகளை நடத்துறார். ஸோ எந்த பாதையில அவர் நம்மளை கொண்டு போவார்னா, நீதியின் பாதைகள்ல. இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த நீதியின் பாதை எப்படி இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன, தேவன்கிட்ட போகணும்னா ஈஸியா போகலாம், ஒரு பேப்டிசம் எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டோம், ஆவியினாலும் ஜலத்தினாலும் நம்ம என்ன பண்றோம், ஞானஸ்தானம் எடுத்துனாலும் பரலோகத்துக்கு போயிடும். ஆனா இந்த பாதை எப்படியாப்பட்ட பாதை, மத்தேயு 7:13-14 என்ன சொல்லுதுன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது,
அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போற பாதை என்ன இருக்கும்னா, வாசல் ரொம்ப பெருசா இருக்கும், வழி விசாலமா இருக்கும், நிறைய பேர் போவாங்க. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே என்ன பண்ணுவோம், கேட்டுக்கு போயிடலாம். ஆனா ஜீவனுக்கு போற பாதை எப்படி இருக்கும், இடுக்கமான வாசலா இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது இப்ப நீங்க பாதையில உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா, கல் இருக்கும், முள் இருக்கும், எப்ப சிங்கம் வரும், எப்ப புலி வரும், கரடி வரும் தெரியாது. எனக்கு சோதனைகள், பிரச்சனை எல்லாமே உள்ள இருக்கும். ஒரு ஒரு சில நேரத்துல பாதையே தெரியாது, திடீர்னு மழை வரும், திடீர்னு பள்ளத்தாக்கு வரும். ஆனா அந்த முடிவுல என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய வீடு இருக்கு. ஆனா இந்த மாதிரி பாதையில தான் நம்ம போகணும். இப்ப ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இருக்கும்னா, இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். இப்ப இங்க 2 வாசல் பற்றி பேசுது. ஒண்ணு கேட்டுக்கு போற வாசல், வழி பெருசு, விசாலம், நிறைய பேர் போறாங்க, கும்பலோட கும்பலா போயிடும். ஆனா இங்க ஜீவனுக்கு போற வாசல் எப்படின்னா, கஷ்டம், பிரச்சனை எல்லாமே இருக்கும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது வழியா போக முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க யாருதான் என்னை மேய்க்கிறாரு, தேவன் தான் என்னோட மேய்ப்பன். அப்போ மேய்ப்பன் வந்து தன் ஆடுகளை விட்டுட்டு தனியா போறது இல்ல. இந்த பாதையில தான் இயேசு கிறிஸ்துவும் போயிருக்கிறார். அவரும் இது வழியா தான் போயிருக்கிறார். அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார், அவர் தான் வழி நடத்துறார். ஆனா நான் அவரை நம்புறேனா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என் கூட அவர் இருக்கிறாங்கிறத நான் எப்பவுமே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேனா அப்படிங்கிறது தான் இதுல பிரச்சனை. இப்போ நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம், ஜீவனுக்கு போற வாசல், அதாவது கர்த்தருடைய வீட்டுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்குது. அதுல போனா பிரச்சனை, அதை கண்டுபிடிப்பவர்களே சிலர். அந்த பாதையில தான் என்னென்ன வரப்போகுது, என்னுடைய மேய்ப்பன் எப்படி நடத்திட்டு போறாருன்றத இந்த தலைப்பின் பார்க்கலாம். இப்ப அந்த வாசல் எப்படியாப்பட்ட வாசல் பாதை, எப்படியாப்பட்ட அந்த பாதைன்னு பார்த்தோம்னா, நீதியின் பாதை. ஏன் அவர் நீதியின் பாதையில நடத்துறாருன்னா, சங்கீதம் 11:7 சொல்லுது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவைகளை நோக்கி இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், அதனால என்ன பண்றாரு, நம்மளை வந்து நீதியா இருக்குன்னு அவர் பிரியப்படுறாரு. நம்ம நீதிமானா மாத்தணும்னு அவர் பிரியப்படுறாரு. ஆனா உண்மையில நான் நீதிமானா, நீதிமான் இல்லை, நான் துன்மார்க்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் தேவர் என்ன பண்றாரு, அவரை நான் வந்து என்னுடைய சொந்த மேய்ப்பரா நான் பார்த்து அவர் பின்னாடி போறேன்னா, அவர் என்ன பண்ணுவார், என்னை சரியான பாதையில எனக்கு அங்கிட்டு ஆலோசனைகள் சொல்லி என்னை சரியான பாதையில நீதியான பாதையில நடத்தி கடைசியில எங்க கொண்டு போவார், கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவார். சங்கீதம் 23 முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த நீதியின் பாதையில அவர் நடத்துவாரு, என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். நான் அவர் சொல்றதை கேட்டேன், நான் அவர் பின்னாடியே போனணும், நான் வழி தட்டி போகாம, நான் இந்த பக்கம் எனக்கு பிரச்சனை வருது முன்னாடி அப்படிங்கிற அந்த பாதையில நான் அவர் பின்னாடி நடக்காம நான் வழி தட்டி போகலைன்னா என்ன பண்ணுவார், அவரை நம்பிக்கிட்டே அவர் பின்னாடி போனோம்னா அவர் என்னை கொண்டுட்டு போய் சேர்த்துருவார். மற்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். ஏன்னா அவருக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்காரு. அவரு முதல்ல என்னை எங்க கொண்டுட்டு போவார்னா, புல்லுள்ள இடங்களுக்கு என்னை கொண்டுட்டு போவார். முதல்ல என்னை என்ன கொண்டுட்டு போவார், அவர் பின்னாடியே நான் போறேன்னா புல்லுள்ள இடங்கள். புல்லுள்ள இடங்கள்னா என்ன, நம்ம ஜெனரலா பார்த்தோம்னா செழுமையான இடங்கள், ஒரு வசதியான வாழ்க்கை அப்படி மட்டும் இல்லை. புல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவனுடைய வசனங்கள், அவருடைய வசனங்களை நம்ம கரெக்டான முறையில ஃபாலோ பண்றோம் அப்படின்னா. யாரோ பேசுறீங்க, எனக்கு பேசுறீங்கன்னு தெரியல. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவனுக்கு பின்னாடி நான் போனோம்னா என்னை செழுமையான இடத்துக்கு கொண்டுட்டு போறார், புல்லுள்ள இடங்களுக்கு என்னை கொண்டுட்டு போறார், நிறைய தண்ணீர் இருக்க இடத்துக்கு என்னை கொண்டு. மெய்ப்பன்னா என்ன பண்ணுவாங்க, நல்ல இடத்துக்கு தான் தன்னுடைய ஆட்டை கொண்டுட்டு போவாங்க. முதல்ல என்ன பார்க்கணும்னா புல்லுள்ள இடங்கள், அடுத்தது நிறைய தண்ணி உள்ள இடத்துக்கு என்னை கொண்டு போவாங்க. தான் நம்ம பார்க்குற முதல் விஷயம். இந்த பாதையில என்னென்ன வரும், புல்லுள்ள இடங்கள் வரும், அமர்ந்த தண்ணீர்கள் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். அப்படியே வெறும் நான் மேய்ப்பன் பின்னாடி போனா நம்ம என்ன முன்னாடி பார்த்தோம், ஜீவனுக்கு போற பாதை வந்து இடுக்கமும் நெருக்கமுமான பாதை. அந்த பாதையில முதல்ல நமக்கு என்ன கிடைக்குது, நல்ல புல்லு கிடைக்குது, அடுத்தது தண்ணீர் கிடைக்குது. இது மட்டும் இல்லை, இந்த பாதையில மட்டும்தான் தேவன் நடத்துகிறாரா, ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா இதை மட்டும்தான் சொல்லி தர்றாங்க. புல் இருக்கும், தண்ணி இருக்கிறதா, உங்களுக்கு உலக ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பாருன்ட்டு வேற எங்க நடப்பார். ஏன்னா அவர் கையில என்ன இருக்குது, அக்கினி குப்பி இருக்கு. அப்ப அக்கினி குப்பிக்குள்ள என்னை அவர் போட்டாதான் நான் புடமிடப்படுவேன். இப்ப தேவன் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசோதனைகளை வைக்கிறாரோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னா பரிசோதனை வைப்பார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ புல்ல தாண்டிட்டோம், அடுத்தது
அவன் அந்த தண்ணீரையும் தாண்டிடும். அடுத்தது வேற எங்க கொண்டுட்டு போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது அடுத்தது பாத்தீங்கன்னா, திடீர்னு தாவீது என்ன பேசுறாரு? நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இப்ப இந்த கர்த்தருடைய வீட்டுக்கு போகும் பொழுது முதல்ல பார்த்தது புல்லு, அடுத்தது பார்த்தது அமர்ந்த தண்ணீர், அடுத்தது என்னன்னா திடீர்னு மரண பள்ளத்தாக்கு வருது. எப்படி? மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்ப இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா, என் கூட யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். போற பாதை எனக்கு சரியா தெரியாது. எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா முதல்ல பார்த்தோம் அந்த பாதை இடுக்கணும், வழி நெருக்கமா இருக்கிற ஒரு பாதை. சோ இந்த பாதையில தான் தேவன் என்ன பண்றாருன்னா, ஆனா யாருமே கூட நடத்துறாரு, கொண்டு போய் விட்டுட்டாரு. ஆனா யாருமே இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு இருக்கிற மாதிரி தெரியல. நான் தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் அங்க யார் தான் என்னுடைய மேய்ப்பன்னா, தேவன் தான் என்னுடைய மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை அந்த இடத்துல விசுவாசிக்கிறேனா, என் கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புறேனா, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இதை எதுவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளா இருக்கலாம், வர்ற சோதனைகளா இருக்கலாம். அது என்ன மாதிரியான சோதனை அப்படின்னா இருக்கும். என்னுடைய உடல் உபாதைகளா இருக்கலாம், இல்ல என்னுடைய வீட்டுல எனக்கு ஏதாவது ஒரு மரணமா இருக்கலாம், இல்ல ஒரு விபத்தா இருக்கலாம், எந்த ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், இதுல பிள்ளைகளால பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலையும் நான் தேவனுக்காக நிக்கிறேன்னா, இல்லைன்னா அந்த நேரத்துல தேவனை ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் தேவனை எதிர்த்து பேசுறேன்னா, இல்ல என் கூட தேவன் நிக்கிறார், தேவன் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னை தனியா விடல, எனக்கு முன்னாடி அவர் இந்த பாதையில் நடந்து போயிருக்கிறார், இப்பவும் என் கூட அவர் நடந்து வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேனாங்கிறது தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். அப்ப எனக்கு ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் பொழுது நான் தேவனை முழுமையாக நம்புறேன்னா, இல்ல நான் அதை மேற்கொள்வதற்கு நான் தேவன்கிட்ட பலத்தை வேண்டானா அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறார். இப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு இந்த தாவீது சொல்றாருன்னா, அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு தேவனை புரிந்து கொண்ட அளவுக்கு நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாங்கிறத இதுல இருந்து கற்றுக்கொள்கிறப்பா. ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம், தேவன் எப்பவுமே என்ன பண்றாரு? அவர் தான் மேய்ப்பன், அவர் எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஆனா அதை நான் உணர்ந்து அந்த பிரச்சனைகளிலும் மத்தியிலும் நான் தேவனோடு சேர்ந்து அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்றேனா அப்படிங்கிறது நம்ம அதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். அதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்குல முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, பெரிய மரம் இருக்கலாம், பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல கொடிய மிருகங்கள் இருக்கலாம், ஆனாலும் தேவன் இருக்கிறார் ஃபர்ஸ்ட். அப்போ எதுதான் என்னை தேற்றும்? பள்ளத்தாக்குல இருக்கும் பொழுது எதுதான் என்னை தேற்றும்? நான் மரண பயத்துல இருக்கும்போது எதுதான் என்னை தேற்றும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை. அதாவது இதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். ஆனாலும் நான் தேவன் மேல விசுவாசமா இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுற பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இப்போ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னா, உமது கோலும் உமது தடியும்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வசனங்களை பார்த்தோம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரோமர் 15வது வசனம் 15வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலின் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பே எழுதியிருக்கிறவைகள்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ எதுதான் என்னை தேற்றும்? அவரது கோலும் தடியும் அப்படின்னா நல்லது வசனம். அந்த நேரத்துல மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நிற்கும் பொழுது நான் எதுல இருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்குதுன்னா, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள், அந்த வசனத்தின் மூலமாக தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆறுதல் கிடைக்குது, பொறுமை கிடைக்குது. அந்த இடத்துல நான் தேவனை முழுமையாக நம்பணும். அதற்கான ஆதாரம் என்ன நமக்கு எப்படின்னா, அது வசனம், தேவனுடைய வசனம் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து பார்க்கிறோம். ரோமன் 15. இன்னும் ஏசாயா 8:20 என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ரோட்ல சமயபுரம் போயிட்டு இருக்கிறதுனால சத்தம் ஜாஸ்தியா இருக்கு.
ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சியாகத்தையும். வேதம்னா நம்ம என்னன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். வேதம்னா ஆஹ் 10 கற்பனை தான் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல நம்ம பைபிளை வேதம்னு சொல்லுவோம். அப்போ வேதம் சாட்சியாகணும்னா 10 கற்பனை அதன்படி வாழ்ந்த மக்கள். இதை குறித்து தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சாமுவேல் ஆகட்டும், இல்ல ஆபிரகாம் ஆகட்டும், இல்ல ஆதாம் ஆகட்டும், இல்ல நீங்க பார்க்கிற ஒவ்வொரு மனிதனை பத்தின விஷயங்கள் தான் அதுல எழுதியிருக்கு. அதான் சாட்சி ஆகும். அந்த தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்த மக்களை பத்தின விஷயங்கள். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? எலியாவுடைய வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்கிறோம்? எசாயா வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்கிறோம்? எசாயா வாழ்க்கையில இருந்துன்னா ஒரு விஷயத்த தேவன் வந்து எனக்கு ஊழியத்துக்கு ஆளே இல்லைன்னு சொல்லும்போது நான் வர்றேன், அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே போல எலியாவும் சரி, தனி ஒரு ஆளா போய் நிக்கிறான். அந்த இஸ்ரேல் தேசத்துல பாத்தீங்கன்னா ஆகாபையும் அவனுடைய மனைவி எசபேலையும் எதிர்த்து தனி ஒரு ஆளா என்ன பண்றாருன்னா நிக்கிறாங்க. இது போல அது மாதிரி வாழ்ந்த மக்களை தான் பாக்குறோம். சோ இதை வைத்து தேவன் அவங்களை எப்படி எல்லாம் காப்பாத்திருக்காரு. தானியேல் எப்படி ஒரு அடிமையா போய் வேற ஒரு தேசத்துல தனி ஆளா நின்னாரு. ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம் எப்படி எல்லாம் போய் நின்று அவங்க வந்து தேவனுக்காக நின்று இருக்காங்க அப்படின்றத. அப்போ நான் மரண இருள் சூழ் பள்ளத்தாக்குல நான் வந்து நிற்கும் பொழுது தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு எதுல இருந்து ஆறுதல் கிடைக்குதுன்னா தேவ வசனத்தின் மூலமாக, வேதாகமத்தின் மூலமாக என்ன கிடைக்குது? எனக்கு ஆறுதல் கிடைக்குதுன்றத நம்ம இதுல இருந்து நம்ம இருக்க ஆரம்பிச்சோம். இப்போ தேவன் கர்த்தருடைய வீட்டை நோக்கி நடத்தும் பொழுது வெறும் புல்லு, வெறும் தண்ணீர் மட்டும் கிடையாது. என்னதான் இருக்கு? மரண இருள் சூழ் பள்ளத்தாக்கம் இருக்கு. அதாவது நமக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். அடுத்தது அந்த சாட்சி அப்படின்னா என்ன? வெளிப்படுத்தல் 12:17 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய இப்போ நான் வந்து தேவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன். சாட்சி என்ன சாட்சி அப்படின்னா, இப்போ நம்ம பக்கத்துல இருக்கவங்க, ஏத்த வீட்டுல இருக்கிறவங்க ஆஹ் அந்த அவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நம்மகிட்ட இருந்து கிறிஸ்துவின் குணத்தை பார்க்கிறாங்க. அதான் சாட்சியான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் வந்து தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் என்ன சொல்றாங்கன்னா சாட்சியுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் இருள் சொல் பள்ளத்தாக்குல எனக்கு தேர்த்துறது எதுன்னா தேவனுடைய வசனம் தான் எனக்கு ஆறுதலுக்கு இருக்குது. அதை பார்த்தா நான் என்ன பண்ணா ஆறுதல். இது வந்து நம்ம பார்க்குற 3வது கருத்து. ஸோ அது மட்டும்தான் மேய்ப்பனின் அக்கினி குப்பினா அந்த வெறும் மரண இருள் சொல் பள்ளத்தாக்கு தானா அப்படின்னா அடுத்தது வருது. வேற என்ன பிரச்சனை? சங்கீதம் 23:5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் இந்த வசனத்தை தாவீது போறார் அப்படின்னா பொதுவா இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா அவங்க தலையை என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் தேய்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கான பதார்த்தத்தெல்லாம் நிறைய அவங்க பாத்திரம் நிறைய வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அவங்களுடைய கலாச்சாரம். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன? ஏன் இந்த வார்த்தையை தேவன் இங்க போடுறார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்ப எனக்கு யாரு சத்துருக்கள்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த பந்தினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் தேவன் நம்மளை கர்த்தருடைய வீட்டை நோக்கி நடத்துகிறார். அவர் மெய்ப்பனா இருந்து என்னென்ன நம்ம வந்து சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் வரும். நமக்கு முதல்ல ஆசீர்வாதங்கள் வரும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ போறேன். நீர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை. சத்துருக்கள்னா என்ன? பந்தினா என்ன அப்படிங்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம். நமக்கு சத்துருக்கள் யாரு அப்படின்னா வெறும் மாம்ச ரத்தம்னா யாரு? இந்த உலகத்துல இருக்கிற அதிகாரிகளா இருக்கலாம், இல்ல ஆட்சி பீடத்துல இருக்கிறவங்க இருக்கலாம். இதை மட்டும் இல்லாம சாத்தானையோடையும் அவனை சேர்ந்த தூதர்களோடு வந்து போராட்டம் இருக்குன்னா இவங்க எல்லாம் நமக்கு எதிரிகள். எப்படி இவங்களை வச்சு எப்படி ஒரு சாத்தான் காய் நகர்த்தலாம் அப்படின்னா, நீங்க அந்த பாதையில நடக்கும் பொழுது எங்க தேவன் மெய்ப்பனா இருந்து பாதையில நடத்துறார் கர்த்தருடைய வீட்டை நோக்கி. அந்த பாதையில நம்ம நடந்து போகும் பொழுது அந்த பாதையில நம்ம நடக்க விடாம சாத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய ஏது கரங்கள், அதனுடைய தூதர்கள் ஆகட்டும், இல்லை அவனுடைய ஆட்கள், இங்க அவங்க வச்சிருக்கிற ஆட்கள் ஆகட்டும், மனிதர்களா இருக்கலாம், இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்றான்? நம்மளை அந்த பாதையில இருந்து பயமுறுத்தி வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். இதைதான் நம்ம டெய்லி சந்திக்கிறோம். நம்ம டெய்லி விழுந்து விழுந்து எதிர்க்கிறது இந்த பிரச்சனைகள். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், அந்த விஷயத்தை என் கண் முன்னாடி கொண்டு வந்து போட்டு
என்னை என்ன பண்ணுவோம், அந்த பாதையிலேருந்து வெளியே நடத்தி கொண்டு போகும். இல்லை தேவன் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலுக்குள்ள என்னை கொண்டுட்டு போகலாம். இல்லை ஏன்னா என்னுடைய ஆசைகள், எனக்குன்னு உள்ள ஒரு தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள்ல வச்சு எனக்கு காமிச்சு, அது பணம், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, எந்த ஆசையா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு இதுல எல்லாரும் மாட்டிப்போம். அந்த ஆசைகளை எனக்கு முன்னாடி காமிச்சு என்ன பண்றோம், சரியான கரெக்டான டைம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ பிசிக்கலி மென்டலி வீக்கா இருக்கும்போது, அவருக்கு பசியில இருக்கும்போது என்ன பண்றான், இந்த கல்லாப்பம் வந்து மேல இருந்து கீழே குதி, இந்த மாதிரி எப்படி அவரை கரெக்டா கொண்டுட்டு போறான். அதே போல ஏசாவா எப்படி போல ஒவ்வொருத்தரையும் எந்த மாதிரி அவனை ஏமாத்தணும்னு நினைக்கிறானோ, அதே போல உங்களுக்குன்னே ஒரு கரெக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உங்களை கவுக்கிறதுக்காக பிளான். ஸோ இந்த இடத்துல தேவனுக்கு பின்பாக நம்ம நடக்காதபடி வெளியே கொண்டு வரது தான் அவனுடைய மெயின். இப்போ நம்மளுடைய சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்போ பந்தினா என்ன, எதிரி யாருன்னு பார்த்தோம், சத்துரு யாருன்னா சாத்தானும் அவனுடைய ஆட்களும் அப்படிங்கிறது. இப்போ பந்தினா என்ன, இந்த வசனத்துக்கு வந்தோம்னா பந்தினா என்னன்னு புரியும். என்னாகும் 14வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். இது எந்த பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எகிப்துல அடிமையா இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மோசே மூலமாக அந்த வனாந்தரத்தில் வழிநடத்திட்டு இருக்கார். அந்த இடத்துல இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, அடுத்ததா இந்த கானான் தேசத்துக்குள்ள வேவு பார்க்கறதுக்காக மோசே ஆட்கள் அனுப்புறாங்க. ஏன்னா அந்த தேசம் எப்படி இருக்கு, அந்த தேசத்தை வந்து தேவன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு ஆள் 12 கோத்திரத்துல ஒரு ஆள் 12 பேர் அனுப்புறாங்க. அந்த 12 பேரும் அந்த தேசத்துக்குள்ள போகும் பொழுது 2 பேர் மட்டும் அந்த தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு இருந்து, அந்த தேசம் ஒண்ணுமே இல்லை, தேவன் கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க. ஒரு ஆளு யோசேப்பு, இன்னொரு ஆளு காலை. ஆனா மற்ற 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் தேவன் மேல நம்பிக்கை இல்லாம, அந்த தேசத்து ஜனங்கள்லாம் பயங்கர பலசாலிகள், அதனால இந்த தேசத்தை நம்மளால பிடிக்கவே முடியாது, நம்ம செத்து போயிடும் நீ அது அப்படின்னு சொல்லிட்டு மோசேவுக்கு எதிராக திரும்பி மோசே மேல கல்லெறிய வர்றாங்க. மோசேவை கல்லெறிஞ்சு கொல்ல வர்றாங்க. இதுதான் நம்ம இந்த சூழல்ல இந்த வசனத்தை படிப்போம். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஏன்னா பயம், அவங்க தேவனை நம்பல, தேவன் செய்த அதிசயங்களை நம்பல, எப்படி அவர் செங்கடலை புலந்தாருங்கிறத நம்பல, எப்படி அந்த எகிப்து ராஜாக்களை வந்து அந்த சமுத்திரத்துல சிவந்த சமுத்திரத்துல முழுகடிச்சாரு, எப்படி வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு, இதெல்லாம் அவங்க விசுவாசிக்கல. அந்த ஜனங்கள் கானான் தேசத்துல ஆல்ரெடி குடியிருக்கிற மக்கள் வந்து பலசாலிகள், எங்களை கொண்டுடுவாங்க, நாங்க ஒண்ணு எகிப்திலே சேர்த்திருக்கலாம், இல்ல இந்த வனாந்தரத்துல வர்ற வேலை கொண்டு போட்டுருக்கலாம், அவங்கள்ட்ட போய் நாங்க வந்து அருவாளால வெட்டி கத்தியால வெட்டி விட முடியாது அப்படின்னு சொல்லி. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு கல்லெறியறதுக்கு வர்றாங்க. அப்போ மோசேயும் ஆரோனும் என்ன பண்றாங்க? அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். இவங்க ஆரோனும் மோசேவும் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரேல் கூட்டத்தாருக்கு முன்னாடி முகங்குப்புற தலையெல்லாம் விழுந்து அவங்க என்ன பண்றாங்க, தரையில விழுந்து அவங்கள வந்து வணங்குறாங்க, தேவன்கிட்ட ஜெபம் பண்றாங்க. தேவன் என்ன சொல்றாருன்னா, மோசே நீ இதை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னைய பலத்த ஜாதி ஆக்குறேன், இவங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அழிச்சிருக்கேன் அப்படிதான் தேவன் வந்து சொல்லுவார். என்ன ஆகுமா 14வது அதிகாரம் 10 மற்றும் 19 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த அதிகாரத்தை முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் சொல்ற வார்த்தை தான், நீ ஒதுங்கிக்கோ, நான் உன்னைய பலத்த ஜாதி ஆக்குறேன், நீ பெருத்த ஜாதி ஆக்குறேன், இவங்களை ஃபுல்லா நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. இந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்றானுங்க, கல்லையும் கீழே விழுந்து கும்பிட்டாலும் என்ன பண்றாங்க, கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு பிளான் பண்ணும்போது தேவனுடைய மகிமை என்ன பண்றதுன்னா ஆசாரிப்பு கூடாரத்துல எல்லாருக்கும் முன்பாக காணப்படுது. காணப்பட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி தேவன் சொன்னதுக்கு அப்புறம் மோசே என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும்
எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அவன் என்ன பண்றான்னா, தேவனுக்கு முன்பாக இவங்களுக்காக அவன் பண்றான். தேவன் என்ன பண்றாரு, அவனுக்காக அவனுடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாருன்னா அவங்கள மன்னிக்கிறார். ஏற்கனவே சொல்லுவார், 10 தடவை அவங்க என்ன சோதிச்சிட்டாங்கப்பா, நீ ஒதுங்கிக்கோ, நான் இவங்களை கொன்னுடுறேன், உன்னை பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா, ஆண்டவரே நீங்க அங்கேருந்து அவனை கொண்டு வந்தீங்க, புறஜாதிகள்லாம் எப்படி நீங்க வந்து அக்னி ஸ்தம்பத்துல இரவுலையும் பகல்ல மேகஸ்தம்பத்திலையும் காட்சி கொடுத்தது இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு தெரியும். இப்போ போய் இவனை கொண்டுட்டீங்கன்னா அவங்கள பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா மன்றாடு. அப்ப இந்த குணம் எப்படி வந்துச்சு? இது வந்து தேவனுடைய குணம். இப்போ இதே சூழல்ல நீங்களும் நானும் இருந்தா எப்படி வச்சிருப்போம்? அழிக்கிறதுனா அழிச்சுக்கங்க சாமி, எங்களை பெரிய ஆக்கிடுங்க, பெரிய ஆள் ஆக்கிடுங்க, அப்படிதான் நம்மளுடைய மனநிலை இருக்கும். ஆனா அவனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இல்ல, எத்தனையோ இடத்துல அவன் என்ன பண்றான்னா அந்த ஜனங்களுக்காக அவன் மன்றாடுறான். நடந்து தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி எங்கும் மோசையை போல சார்ந்த குணம் உள்ளவன் ஒருவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாட்சி கொடுப்பார். அந்த அளவுக்கு அவன் வந்து தேவன் உயர்த்தி பிடிக்கிறாருன்றத வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான்னா தேவனுக்காக அவனுடைய அந்த ராஜபதியை விட்டுட்டு வர்றாங்க ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்ப இதுதான் பந்தி. அப்ப பந்தினா என்ன அப்படின்னா, என் எதிரியா இருந்தாலும் நான் அவனை சபிக்காம அவனுக்காக நான் ஜெபம் பண்ணணுங்கிறது தான் இதுல இருந்து பந்தின்னு தேர்ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாதையில நடந்து வரும் பொழுது புல்லு, தண்ணீர், மரண இருள் சொல்ற பள்ளத்தாக்கு, அதுக்கப்புறம் ஒரு பந்திங்கிறது எதை குறிக்குதுன்னா என்னுடைய கேரக்டரை குறிக்குது. நான் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறேன்னா அதுதான் வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். இப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கும் போது என்ன சொல்றான், எனக்கு வந்து தேவன் தான் முக்கியம், என் பையன் செத்தா பரவாயில்ல அப்படின்னு அவன் கொடுக்குறான். இந்த இடத்துல நம்ம யோசப்புடைய வாழ்க்கையில பார்த்தா அவன் ஒரு தப்புமே செய்யல. ஆனா அவனுடைய மனைவி போத்திபாருடைய மனைவி என்ன பண்றா, அவன் மேல குற்றம் சொல்றா. அவன் வந்து அவளை காட்டி கொடுக்கவும் இல்லை. அந்த தவறுக்கு என்ன பண்றான், ஜெயில் தண்டனை. அந்த இடத்துல தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தலாம். அதே போல பார்த்த தானியேலை வந்து தானியேலுடைய ஃப்ரெண்டு ராஜா யாரு, பாரசீக பேரரசோட ராஜா யாருன்னா தேவனுடைய தானியேலுடைய ஃப்ரெண்டு. ஆனா பாரசீக சட்டத்திட்டத்தின்படி ராஜாவை விட சட்டத்திட்டத்துக்கு தான் முக்கியம். அதனால அவன் வந்து வேற வழியே இல்லாம அவனை சிங்கத்தின் குகையில போடுறதுக்கு பிளான் பண்றான். ஆனா நைட்டு முழுக்க ராஜா தூங்கல. காலையில இருந்துச்சு போய் பார்த்தா அவன் தானியேல் உயிரோடு இருப்பான். சோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் எந்த சூழ்நிலையில அவங்க இருந்தாலும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்க, தேவனுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டரை வெளிப்படுத்துறாங்க. சோ அதே போல நாமளும் தேவனுடைய குணத்தை எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் வெளியிடணுமா? என் எதிரிக்காக நான் ஜெபம் பண்றேன், என் பக்கத்துல என் கூட பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, இட பிரச்சனையில ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்காக நான் ஜெபம் பண்றானா? அவன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு சேர்ந்து வாழணும், தேவனை பத்தி புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து கற்றுக் கொடுக்குற விஷயம். அப்ப பந்தினா என்னன்னா தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறது. சோ இந்த மாதிரி எனக்கு முதல்ல மேய்ப்பன்னா என்ன, அவருடைய குணங்கள்னா என்ன, அடுத்தது அவர் நடத்துகிற பாதை என்ன மாதிரியான பாதை, நீதியின் பாதை, எங்கெங்க என்னை கொண்டுட்டு போறார். கர்த்தருடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், முதல்ல புல்லு வருது, அதுக்கப்புறம் தண்ணீர் வருது, அப்புறம் மரண இருள் சூழ் பள்ளத்தாக்கு இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பந்தி இருக்கு. அந்த பந்தியில இங்க எப்படி அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த விருந்தாளின்னு சொல்றோம் பாருங்க, அந்த விருந்தாளி எப்படி இருப்பான், அவனுக்கு எப்படி எண்ணெயை தடவி கொண்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதே போல இங்க விருந்தாளிங்கிறது என்னுடைய எதிரி. என்னுடைய எதிரிய வந்து நான் எப்படி நடத்துறேன், தேவனுடைய அந்த சிந்தையோடு அந்த பார்வையோடு நடத்துறேன். இந்த குணத்தோடு நம்ம வாழும்போது நான் எங்க போய் சேருவேன்? சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இப்படி எல்லாம் நான் வாழும்போது நான் எங்க போய் சேருவேன்? கர்த்தருடைய வீட்டுக்கு போய் சேருவேன். நான் வாழ்ற இந்த பாதையை ஃபுல்லா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னுடைய ஜீவனுள்ள. அப்ப கர்த்தருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடையாது, எனக்கு பிரச்சனைகளும் வரும். அந்த பிரச்சனைகளின் மத்தியில தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு முன்பாக நடந்து போன பாதை இது, அவர் நடந்து போனது மட்டும் இல்லாம என் கூடவே அவரு நடந்து வருகிறாருன்றதை நான் உணர்ந்து பிரச்சனைகளின் பொழுதும் நான் தேவனோடு சேர்ந்து வாழ்றேன்னா
அது மட்டும் இல்லாம நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய எதிரிக்கு கூட, அது உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு நிறைய பேர் பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்காதவர்கள் எதிரிகளுக்காகவும் நான் ஜெபம் பண்றேன். இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் எங்க போவேன்? கர்த்தருடைய வீட்டுக்குள் நான் போவேன் அப்படின்றத இதிலிருந்து கற்றுக் கொடுக்கிற பாடம். ஸோ இந்த தலைப்பு வந்து அக்கினி, மேய்ப்பனின் அக்கினி குப்பி. இந்த மேய்ப்பனின் அக்கினி குப்பியோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்னும் அடுத்த இடத்துல மேய்ப்பன் வந்து எப்படியெல்லாம் நமக்கு வந்து எப்படியெல்லாம் புடமிடுகிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் கொண்டு பெற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெபம். மகா பரிசுத்தமும் பேரன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இதோ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவரீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற கனிகளை ஆண்டவரே நீர் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த வேளையிலே காட்டியிருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை இடைக்கட்டி தாங்கி வழிநடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து சுவாமி, அதற்கு ஏற்றபடி விசுவாசத்தோடு வாழ நீர் எங்களுக்கு இந்த வேளையிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ சாத்தானுடைய சோதனைகள் வந்தாலும் கூட அவற்றை ஜெயிப்பதற்கு சுவாமி தேவரீர் நீர் கூட இருந்து எங்களை காத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ மகன் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை விதைக்கும் பொழுது சுவாமி, அந்த விதையானது ஆண்டவரே பலுகி பெருக நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் ஊழியம் சிறக்க கிருபை செய்யுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த காணொளி மூலமாக பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் சுவாமி, நபர்களையும் நீர் தனித்தனியாகவும் பேர் பேராகவும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையாவும் உமக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. ஜெபத்தை இருந்த சகோதரி அவருடைய குடும்பத்தினரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் இதே இந்த அக்கினி குப்பிங்கிற தலைப்புல வேற ஒரு தலைப்பிற்களை நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய தயவும் கிருபையும் நமக்கு. ஆமென்.